அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரியில இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு வால்யூம் 2ல இருந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு நாட் ஸ்கிப் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படிக்காம உங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. இப்போ உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போதவே போதாது. இதை நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு லெசன்ல இருந்து என்ன படிக்கிறதுன்னு ஐடியாவே இல்லை, என்ன 5 மார்க்ஸ் கேட்பாங்கன்னு ஐடியாவே இல்லை, அப்பனா நீங்க இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நீங்க படிக்காம இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்க அதர் கொஷின்ஸுமே நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ்லாம் இப்போ நான் வந்து சொல்ல போறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் 1க்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கும் நான் வந்து கொடுத்துருந்தேன், அதனோட லிங்க் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வால்யூம் 2 பார்க்கலாம். இதுல 1-2 3 மார்க்ஸும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே 3 மார்க் தான். பிஹெச் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா, இது ஒரு 5 மார்க். காமன் அயன் எஃபெக்ட், இதுவும் ஒரு 3 மார்க். நெக்ஸ்ட் ஆண்டர்சன் ஹாசல்பல்க் ஈக்குவேஷன் 5 மார்க். இதோட பாத்தீங்கன்னா 8வது லெசன் முடிஞ்சிச்சு. 9வது லெசன் கோல்ட்ரால்ஸ் லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேனியல் ஆல் கேல்வானிக் செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். இந்த கோல்ட்ரால்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதணும். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் 3 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லமே அந்த கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகேவா? கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அட்சார்ப்ஷனோட டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா கெமிஸ் ஆப்ஷன் வர்சஸ் பிசிக்ஸ் ஆப்ஷன், அந்த அட்சார்ப்ஷனும் இந்த பிசிக்கலும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க, பண்ணால் பிசிக்ஸ் ஆப்ஷனா. ஸோ அப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஒரு கேட்டலிஸ்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இதுவுமே டைரக்ட் 5 மார்க் தான். நெக்ஸ்ட் 2 முக்கியமான ஒரு தியரி இருக்குது. ஒன்று இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் தியரி. எப்படி நம்ம வால்யூம் 1ல வெர்னர் தியரி, விபி தியரி மாதிரி இதுவும் 2 இம்பார்ட்டன்டான தியரி. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா தியரிஸ் ஆஃப் கேட்டலிசிஸ்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இதோட உங்களுக்கு 10th சாப்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆர்கானிக் வந்துடலாம். லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேட் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சைட்ஸ் ஆஃப் ரூல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 கண்டென்சேஷன் அண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், எஸ்டரிஃபிகேஷன். இது 3மே பாத்தீங்கன்னா மெக்கானிசம் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? அண்ட் பை த வே நம்ம சைட்ஸ் ஆஃப் ரூல் நம்மளோட வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். படிக்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூரோட்ரோபின், இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மாறி மாறி கேட்குறாங்க. ஸோ இந்த யூரோட்ரோபினோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் படிச்சீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அப்படியே வந்து உங்களால் எழுதிட முடியும். ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க, 2மே கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமைன்ஸோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம படிக்க வேண்டிய கொஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு தகுதியுள்ள கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ குறைஞ்சபட்சம் நீங்க புக் பேக் கம்ப்ளீட்டா தரவு பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சாப்டர் இருக்குது அதுல பாதி சாப்டருக்காச்சும் புக் பேக் கம்ப்ளீட்டா தெரியுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எப்படி கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ டைரக்ட் 5 மார்க் வரலன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்னு ஸ்பிளிட் பண்ணி தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டயத்துல நமக்கு புக் பேக் நாலேஜ் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா?